ஹலோ, இங்க மாடு பூசும் நம்ம பணக்காரா இல்லனோ? ஆமாண்டா தம்பி, நம்ம சித்தப்பா மூஞ்சில கரிய பூசணும். ஹலோ, அங்க பாருண்ணா, நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டுக்குது. என்ற தம்பி வந்துருக்க? பட்டு பூச்சினா இரு, நான் போய் பூச்சின்னு வரேன். பாத்து புடுறா தம்பி, அங்க 4 பாம்பு இருக்கும். ஹலோ, அது எங்க மஞ்சிட்டு இருக்குன்னு? நீ வாடா தம்பி, வந்த வேலையை முடிப்போம், அப்புறமா புடிச்சிக்கலாம். சரிதானோ? இங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்களாம், நம்ம உஷாரா இருக்கணும் தம்பி. ஹலோ, நான் அப்பல இருந்து உஷார்த்தானோ? அப்படிதான் இருக்கணும், வா போலாம். ஆறு அது ஊருக்கு புதுசாக்குதா? ஏம்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா. நானும் எங்களை நிக்க சொல்றேன். என்னப்பா நோன்றா? எம்மட ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நோ அப்படி எந்த ஊருப்பா? நாய் நாக்கனாம்பட்டி. நோ நாய் நக்கணம் பட்டியா? சரி, அங்க இருந்து இங்க நேரத்துக்கு வந்துக்கிறீங்க? என் தம்பி சொல்லுவானோ. தம்பியா, சொல்லுப்பா, என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? ஹலோ, எங்க சித்தப்பாக்காரன் ரொம்ப மோசமானவனோ. என்னடா நோவுன்றீங்க? என்னத்தான் பண்றான் உங்க சித்தப்பா? எங்க சித்தப்பா மாடு மேய்க்கிறானோ. மாடு மேய்க்கிறாரா? அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? நோ மோசமான அவன் முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணாமலை படத்துல ரஜினி பணக்காரன் ஆகுறாரு, அது மாதிரி ஆக போறீங்களா? நோ, அந்த ஆசை இல்ல நோ. ஒரு மாடு பிடிச்சா போதும். நோ. ஓ, மாடு வாங்க போறீங்க? ஆமாண்ணோ, உங்களுக்கு தெரிஞ்ச மாடு எதனா இருக்குதானோ? இந்த ஊர்ல நான் தான் எல்லாமே, எங்க போய் பார்த்தாலும் என் பேர் தான் சொல்லுவாங்க. அப்படியாண்ணோ? உன் பேர் நானோ? பில்லு. பில்லா? ஆமாம்பா, எங்க போய் பார்த்தாலும் பில்லு தான் இருக்கா நம்ம ஊர்ல, அதனால என் பேர் பில்லு. இல்லனோ, ஒரு நல்ல மாடு பிடிச்சி விடணும். பாத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச புரோகர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிக்கலாம். இந்த நோவுன்றது மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோ. கண்ணெதிரே தோன்றிய நாய். ஏண்டா வாயா, சும்மா இருக்க மாட்டேன். கனி முகத்தை காட்டினாய், தொடப்ப கட்ட பிஞ்சுக்கும். யாவையை மாத்தினாய். நீ அடங்கவே மாட்டியா? என் காசு 100 ரூபாவை ஏமாத்தினாய். பெரிய காசு குத்துட்டா, நான் காசு 100 ரூபாய். அந்த காசை 1 வருஷம் கழிச்சு வீசாட்டுறேன். அப்பெல்லாம் என்கிட்ட பாசமா பேசுனேன், இப்பெல்லாம் எப்பத்தாலும் என்கிட்ட கோவமா பேசுற. அப்படிதானே பேசுவேன். நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் வத்தி வைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ என்கிட்ட பேசுறேன்னு, அதனால தான் சொன்னேன். நீ மத்தவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் தப்பு இல்ல, என் வீட்டுக்காரன்ட்டியாவே சொல்லுவேன். உன் வீட்டுக்காரன் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இது கூட சொல்லலாம், தப்பா நினைச்சுக்க மாட்டான். உன்னை பாத்துக்கிறேன்டா, சாணி வைத்தா. போற வேலைய பொண்ணு தாயி, நான் வரேன் நில்லு தாயி. டேய், உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. சே மிஸ் ஆயிடுச்சே. ஏமாண்டா இது? நாடா பிள்ளையா? இது யாரு இது? நாய் நகர் நம்ம பட்டில இருந்து வந்துக்கிறாங்க, மாடு ஓணுமா? நான் உனக்கு தெரிஞ்சவங்களா? சொந்தக்காரனோ? டேய், நான் எப்படா உனக்கு சொந்தக்காரனா? அப்படி சொன்னா ரேட்டு கம்மி பண்ணுவாங்கனோ. நல்ல விபரமா தானே இருக்கீங்க. ஆமா சப்பா, எனக்கு சொந்தக்காரர் தான். பிள்ளையா, நான் மாட அந்த கூட்டுமே காமிக்கிறேன், புச்சிக்கு நேரத்துக்கு சொல்லு. ஹலோ, நல்லா இருக்குமானோ மாடு? நாயா அப்பப்பா நோன்றானுங்க. அது அவங்க குடும்ப பேச்சு, அப்படிதான் பேசுவாங்க. நோ, பால் ஒரு 50 லிட்டர் கறக்குமா? நோ. 50 லிட்டரா மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. நோ பிள்ளை, செட்டாவ தேவனுங்களுக்கு தெத்தடி. டேய், என்னடா மனசாட்சியில 50 லிட்டர் எப்படி கறக்க ஒரு நாளைக்கு? நோ, எங்க சித்தப்பா மாடு 50 லிட்டர் கறக்குமா? நோ. டேய், அது கறக்குமோ கறக்காதான்னு எனக்கு தெரியாது, நான் மாட்டை அந்த கூட்டு போய் காமிக்கிறேன், புச்சிதான் எடுத்துக்கோ. சரிதானோ? வாங்கப்பா போலாம். மாடு நல்லா இருக்குதாக்கண்ணா, ரேட்டு பேசு. நோ, தல் சங்கித்து இடிகாது இல்ல, அருமையான புத்தி, குழந்தை போல இருக்கும். நல்லா இருக்குது, நேத்துக்கு வித்துடுறா. நோ, கவர்மெண்ட் வேலை கச்சிச்சுனா பாத்துக்க முடியல, அதனால தான் குத்துறேன். அப்படியா சங்கதியா? ரேட்டை பேசிட்டாமா அவனை. நோ, ரேட்லாம் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. 70 ரூபானா முடிச்சிக்கலாண்ணா. 70 ரூபாவா? ரொம்ப ஜாஸ்தி. என்னப்பா அவ்வளோ ரேட்டு சொல்றா? நோ, நீ எங்க போய் எந்த சந்தையில சுத்தினாலும் இந்த மாதிரி மாடு கிடைக்காதுண்ணா இந்த ரேட்டுக்கு. என்னம்மா அவனை அவ்வளோ கராரா பேசுறாரு? உடனே நான் வேற எதனா சந்தையில பாத்துக்கலாம். நான் மாடு வேணாவா? நீதான் ரேட்டு அப்படி சொல்றியாப்பா? டே பிள்ளை, இதான் மாடு, வாங்கிக்கிறானுங்களா இல்லையான்னு கேளு. என்னப்பா வாங்கிக்கிறீங்களா? நோ, மாடு நல்லா தானே இருக்குதுனோ. எப்பா மாடு புடிச்சிக்குதான். டே கோமணி, என்னண்ணா? மாடு வாங்க வந்துடுறாங்கடா, என்ன குத்துறதுண்ணா? நோ, 70 ரூபா வந்தா குத்துருவாண்ணா. நட பிள்ளை, 70 ரூபாய் கேக்குறாங்க, என்னன்னு கேளு. வேணா தம்பியா? நோ, மாடு நல்லா இருக்குது. நோ, 100 ரூபாய் கூட குத்துடலாம். நோ. அட்டே, வியாபாரம் முடிஞ்சிச்சு. எப்பா நீங்க போங்கப்பா. என்னப்பா எதனா பேசிக்கிச்சு முடிப்புன்னு பார்த்தா போன்றா? யோ போயா, கம்மி ரேட்டு சொன்னாலும் வாங்கறதுக்கு வக்கில்ல. பக்குக்கு நான் சொல்ற வேலை வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. யோ போயானா போயா, ஏன் சும்மா வந்து குரல் குத்துன்னு இருக்க? மூஞ்சி போறேன் மூஞ்சிய. ஏய், இந்த மாடை வாங்கி போறீங்க? ஏய், வியாபாரமா முடிச்சாச்சு, என்ன கெத்து விட்டான்னு பாக்குறியா? பிள்ளை கொம்னுடா. யோ போங்கயா. கூப்பிட்டு வச்சு அசிங்க பத்துறானுல. வாடா அவனை போலாம்.
போங்கயா, இந்த ஊர் பக்கமா வராதீங்க. அண்ணே வாங்கண்ணே என்னடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சா இல்லையா? நோ வந்துச்சுண்ணா, 3ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படியும் உங்க அப்பனை கள்ளக்குறிச்சியில எடுத்துமே விட்டு அதுல வந்து காசுல வேலையை வாங்கிட்டா. என்ன சொல்ற சப்ப? அதான்டா கவர்மெண்ட் கூட குத்திச்சியா 10 லட்சம், அதில் தான் வாங்கிட்டான் வேலையா. அண்டடி, அதுல உங்க அப்பா ஒரு ஆளா? நோ பழசெல்லாம் ஏன்னா கலர்றீங்க, மாட்டு கதையை முடியா. கவர்மெண்ட்ல வந்த காசை கவர்மெண்ட்லயே குத்துட்டா. சரி பாருங்கப்பா மாடா. ஏனோ மாட்டுக்கு எத்தனை பல்லுனோ? டேய், அந்த நோவு எடுத்து கொஞ்சம் நிறுத்துங்கடா. பயக்கமாச்சுனோ, நிறுத்த முடியாதுனோ. ஏன்னா செப்பண்ணா இவங்க தான் மாடு வாங்க போறாங்களா? ஆமாண்டா. என்னடா மாடு புச்சிக்குதா? புச்சிக்குதுனோ. வாங்கண்ணா, வந்து மாட்டை பாருங்கண்ணா. போங்கப்பா. கல்சம் ஈத்து நெத்தி சுழி பாத்துக்கோ, இன்னும் சூப்பரா இருக்குது மாடு. கறவல் அவ்வளோ அருமையா இருக்கும். காலைல 6 லிட்டர், சாயந்தரம் 6 லிட்டர் பக்காவா கறக்கும். 50 லிட்டர் கறக்காதானோ? 50 லிட்டர் கறக்காது, 45 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோ. ஏய் தம்பி, இது நல்ல ஐடியாடா. ஆமாடா. ஏய் பிள்ளை, எங்க இருந்து புடிச்சு வந்த இவனுங்களா? நானும் பிள்ளைல நந்தவரம் மொத்தம் புடிச்சுன்னு வந்தேன். நோ, எங்களுக்கு மாடு ரொம்ப பிடிக்குதுண்ணா. நல்லா காசு குடுத்துட்டு புடிச்சுன்னு போங்க. தானோ நான் பையில கட்டு வச்சிருப்பானுங்களா? தெரியலையே, என்ன தேங்காய் மாட்டேங்குதே. எல்லாம் தேங்காய் மாட்டை, ஒரே ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது. என்னண்ணா ஒரு 100 ரூபாய் இருக்குது? யோ எங்கயா 100 ரூபாய் தாங்குதா? 80 ரூபாய் எடுத்துன்னு 20 ரூபாய் கொடுக்கணும். யோ என்னயா 80 ரூபா? மாட்டுக்கு தானோ? ஓ என்னடா சொல்றான் இவன்? எனக்கு ஒன்னையும் புரியலப்பா. டேய், மாட்டுக்கு 70,000 ஆகும்டா. மாத்தி பேசாதா? நானும் தான் 70 ரூபாய் இருந்துச்சா? பா 70 ரூபானா 70,000 ரூபாய்ப்பா. நாடா அதுல கூட்டின்னு வந்துக்கிறா? தெரியலையப்பா. நோ வெளியூருக்காரன்னு ஏமாத்தீங்களானோ? ஆமா, இவங்களை ஏமாத்தியா இதுல கோட்டை கட்ட போறான். டேய் சி எத்துமாங்கடா. பையன் வேணா ஏமாத்திட்டு போறாங்க. ஆளை கொண்டு வந்துக்கிறான் பாரு கபோஜி. என்ன தேங்க மாட்டேன் என்ன? நோ என்னண்ணா இப்படி பண்ணிட்ட? அவனுங்கிட்ட பேசி வித்திருப்பேன். எல்லாம் இந்த பில்லு பண்ண வேலை தான்டா. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வாடா தம்பியா, நம்ம போயிடலாம். சரிண்ணா. நோவுன்னு சொல்லி நோவு வச்சிட்டானுங்களே. ஓ வியாபாரமே போச்சு.